நம்மளை தேடி சின்ன இடமா இருந்தாலும் பெரிய பண்ணையாக இருந்தாலும் தேடி வந்து ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. இப்போயே ஒரு 4 மாதம் 5 மாதம் செனை மாடே பார்த்தீங்கன்னா நிற செனை மாடாட்ட மடி வைக்கிது. பால் மாடுகளை கொடுக்கலாம், செனை பிடிக்கிற தன்மை, மாடு குரோத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபேட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் கொடுத்தா போதும், வேறு அடிஷ்னலாக நம்ம எதுவுமே போடணுங்கிற அவசியம் வந்து தேவைப்படாதுங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் டு 4 நாள் கொடுத்தோம்னாலே நம்மளது 4வது நாளுங்கும் போதெல்லாம் ரிசல்ட் வந்து 2 லிட்டர் பால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஏன்னா கிலோ வந்து 24 ரூபா டு 25 ரூபா கணக்கு வருங்க. இன்றைக்கி தவிடு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 22 ரூபாங்கண்ணா பர் கேஜி. இதில் பார்த்தாலே மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, இது சோயா எல்லாமே இருக்குது. அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து ரிச்சி மிக்ஸு மில்க் ஃபீட் ஒன்று கொண்டாந்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. ஏற்கனவே இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் யூஸ் பண்ணுறதுக்கு சாம்பிளுக்கு கேட்டிருந்தேன். சரி, நல்லா இருக்குது. அதை நான் கேட்ட என்னோடய ஃபீட்பேக் என்னென்னு கேட்குறதுக்காக ஒரு ஒரு கம்பெனிக்காரங்க, நம்ம சின்ன இடம் தான், பெரிய ஹைடெக் பண்ண பெரிய பண்ணையில் இல்லை, நம்மளை தேடி சின்ன இடமா இருந்தாலும் பெரிய பண்ணையாக இருந்தாலும் தேடி வந்து ரெஸ்பான்ஸ் கேட்குறாங்க. இவங்க ஒரு 5 வருஷமாக கம்பெனி நடத்துகிறாங்க. இப்போ நம்ம இடத்துல தேடி ஆனால் உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ நம்ம மாட்டுக்கெல்லாம் கூட போட்டு காமிக்கிறேன். நம்ம செனக்கடை ஹைப்ரிட் கன்னுலாம் வச்சுருக்குறோம். அதுகளுக்கும் நல்லா குரோத்தாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போடுற தீனி கூட இந்த தீனி போட்டால் நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போயே ஒரு 4 மாதம் 5 மாதம் செனை மாடே பார்த்தீங்கன்னா நிற செனை மாடாட்ட மடி வைக்கிது. அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், மாடு எப்படி தண்ணி குடிக்குது என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த தீவனம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அது சொல்லிடுங்க. இது பால் மாடுகளுக்கு, பால் மாடுகளுக்கு இருக்குது. பால் அதிகமாக கொடுக்குறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்மளதே நாட்டு மாடு கிராஸ் டைப்பில் இருக்குது, நாட்டு மாடு இருக்குது, அதுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பால் மாடுகளை கொடுக்கலாம், செனை பிடிக்கிற தன்மை, மாடு குரோத்தாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஃபேட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும், நிறைய இருக்குது. அது விஷயத்தை நம்ம கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களே கேளுங்க. ஏன்னா எல்லாமே நானே சொன்னால் சொல்லி வச்சு சொன்ன மாதிரி ஆயிரும். கம்பெனிக்காரங்களே கேளுங்க, சொல்கிறேன். சரி, வாங்க சார். வணக்கம். 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 உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர், எத்தனை வருஷமே இந்த லைனில் இருக்கிறீங்க? சரிங்கண்ணா. அது போக வந்து இந்த ஃபீடு வந்து எளிய பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக தமிழில் சொல்லுங்கள். கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் நம்ம கம்பெனி வந்து பல்லடம் ஜல்லிப்பட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை போகிற ரோட்லிங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனி பேர் எஸ்ஏ ருச்சி அனிமல் ஃபீட்ஸுங்க. நம்ம வந்து இப்போ அண்ணாவுக்கு வந்து ஆல்ரெடி சாம்பிள் கொடுத்துருந்தோம். ஒரு 1 மந்த்தாக கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நம்ம ஃபீடு யூஸ் பண்ணி பாருங்கன்னா மற்ற கம்பெனி ப்ராடக்டை விட நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மில்க் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாவை கூப்பிட்டு பேசியிருந்தேன். சாம்பிள் கொடுத்துருந்தேன். நம்ம ப்ராடக்ட் எப்படின்னாங்க, 1 லிட்ரு பாலுக்கு 1/2 கிலோ. இப்போ ஒரு 5 லிட்ரு பால் மாடு பால் கறக்குது அப்படின்னா 2.5 கிலோ. அது மட்டும் கொடுத்தா போதும், வேறு அடிஷ்னலாக நம்ம எதுவுமே போடணுங்கிற அவசியம் வந்து தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம ஃபீடில் வந்து சோயா, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 14 வெரைட்டி வந்து பொருள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்மளதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து யூரியாவோ மொலாசிஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கெமிக்கலும் நம்ம ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அது நம்ம டெலிவரி கொடுக்கும்போது டெஸ்ட் ரிப்போர்ட்டோடு நம்ம சப்ளை கொடுத்துர்லாங்க. கண்டிப்பாக கொடுத்துர்லாங்க. சரி, இந்த தீவனம் யூஸ் பண்ணால் மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி மாறுதல்கள் உருவாகும்? ஆனால் இப்போது நம்ம ஃபீடு எத்தனை நாள் கேப்பில் உருவாகுன்னு கேட்குறேன். ஆனால் இப்போது நார்மலாக இப்போ நம்ம மாட்டுக்கு வந்து 1 லிட்டருக்கு 1/2 கிலோ அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலாங்க. இப்போ காலையில் ஒரு 5 லிட்டரு கறக்குதுன்னா 2.5 கிலோ. இந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் தொடர்ந்து ஒரு 3 நாள் டு 4 நாள் கொடுத்தோம்னாலே நம்மளது 4வது நாளுங்கும் போதெல்லாம் ரிசல்ட் வந்து 2 லிட்டர் பால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருங்க. எஸ்என்எஃப் ஃபேட்டும் வந்து சேர்ந்து வருங்க. இப்போது இது போடுறதுனால வந்து முழுக்க ஈல்டு வந்து ஜாஸ்தி, ஒரு ஃபீடு வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இப்போ நான் நிறைய பண்ணைங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஃபார்ம்ஸுக்கு போயிருக்கிறேங்க, நிறைய மாட்டுக்காரங்க கூட எல்லாம் பேசியிருக்கிறேன். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட்டு நான் போடுற ரேட்டு, இப்போ தவிடும் வாங்குகிறோம், ஃபீடும் வாங்குகிறோம், புண்ணாக்கு வாங்குகிறோம், பருத்தி கொட்டை வாங்குகிறோம், இத்தனையும் வாங்கி ஒரு மாட்டுக்கு நம்ம போடும்போது தீவன செலவு வந்து கிட்டத்தட்ட 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா பக்கம் போயிடுது. 300 ரூபா 400 ரூபா போடுற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் பால் வந்து லிட்டரு அதிகபட்சமாக ஒரு 40, 42, 33 ரூபாய்க்கு ஊற்றுற கஸ்டமர் கூட இருக்கிறாங்க. இப்போ ஃபீடு 42 ரூபா, 50 ரூபா போகும்போது பால் 30 ரூபாய்க்கு ஊற்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. இந்த ஒரு ஃபார்முலா ஃபீட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம்
மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அந்த ஃபீடு மேனேஜ்மெண்ட்டுக்காக எந்தெந்த பொருள் எந்தெந்த ரேஷியோவில் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பெனி வந்து ஒரு சரியான விகிதத்தில் ஒரு மாட்டுக்கு இந்த கண்டென்ட்டில் இருந்துச்சுன்னா இவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ருச்சி ஃபீட்ஸ் வந்து சப்ளை கொடுத்துட்ருக்குறோங்க மார்க்கெட்டில். கண்டிப்பாங்க. சரி, இதில் வந்து கெமிக்கல் வந்து ஆட் பண்ணாமல் இருக்குமா? அதாவது எந்த ஃபீடாக இருந்தாலும் கெமிக்கல் வந்து மிக்சிங் இருக்கும். சரிங்க. இதில் வந்து கேரண்டியாக கெமிக்கல் மிக்சிங் இருக்கா இல்லையா? நம்மளது 100% கெமிக்கல்ங்கிற அந்த வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. நம்மளோட ஃபீடை வந்து நம்ம ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கூட நம்ம எடுத்து யாராக இருந்தாலும் எடுத்து பார்க்கலாங்க. லேபில் கூட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலான்னு வைங்களேன். லேபில் கூட கொடுத்து கண்டிப்பாங்க. சரி சரி. இப்போ வந்து இது வந்து எந்தெந்த ஏரியாவில் கிடைக்குங்க? ஆனால் இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா 3 ஸ்டேட்டுக்கு சப்ளை இப்போ கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா. இப்போது அவுட்டராக இருந்து ஒரு 2 பேக் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எம்எஸ்எஸில் கூட நம்ம கொரியர் சர்வீஸில் கூட நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க. கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குங்கண்ணா. சரி, இப்போ சராசரியாக எனக்கு இன்னொரு டவுட்டு, இது பேக்கேஜ் வந்து மினிமம் என்ன ரேட்டு வருங்க? என்ன ரேட்டில், அதாவது வாங்கினா வந்து வாங்குகிற பெரிய பண்ணை வச்சுருக்கிறவங்க இந்த 20 மாடு 30 மாடு வச்சுருக்கிறத தவிர 2 மாடு 1 மாடு வச்சுட்டு வீட்டு அளவுக்கு பால் கறந்து ஊற்றிட்டு சிறு கால்நடை ஆர்வலராக இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுமா? எந்த அளவில் போடணும் அந்த மாதிரி, அதாவது கால்குலேட் பண்ணோம்னா ஒரு பேக்கேஜ் என்ன யூசேஜ் ஆகும், என்ன ரேட் காஸ்ட் வருங்கிற மாதிரி கேட்குறேன். ஆனால் கண்டிப்பாங்கண்ணா. இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துங்கன்னா நார்மலாக ஒரு எல்லா ஃபீடும் வந்து ஒரு 1000 to 1300 400 வரையும் ரேட் போயிட்டுருக்குதுங்கண்ணா ஃபீடு. மற்ற எல்லா கம்பெனியோடதும் சேர்த்தலான்னு வைங்களேன், ஒரு 50 கிலோ பேக்கு இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அடிஷ்னலாக நம்ம வந்து தவிடோ புண்ணாக்கோ பருத்தி கொட்டையோ மக்காச்சோளமோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம 1400 ஃபீடை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு 50 kg டிவைட் பண்ணோம்னா கிலோ வந்து 24 to 25 கணக்கு வருங்க. இன்றைக்கி தவிடு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 22 ரூபாங்கண்ணா பர் கேஜி. இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் நீங்கள் ஒரு 10 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட 25 ஒரு 10 35 ரூபா ஆச்சுங்க. இன்றைக்கி பருத்தி கொட்டை ரேட் வந்து 35 ரூபாங்கண்ணா. அது ஒரு 30 ரூபா ப்ளஸ் ஒரு 30 65 ரூபா பக்கம் வந்துடுதுங்க. ஆனால் இப்போ நம்மளது வந்து பருத்தி கொட்டை, தவிடு, புண்ணாக்கு, மக்காச்சோளம், சோயா இந்த மாதிரி ஒரு 14 வெரைட்டியும் சேர்த்து நம்ம வந்து ஒரு 35 ரூபாய்க்குள்ளே நம்ம காஸ்ட் கட்டிங் வந்து கொண்டு வரலாங்க தாராளமாக. அப்போ இது கொடுத்தோம்னா மற்றபடி இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேறு எதுவுமே போட தேவையில்லைங்க, எல்லாமே நம்ம ஃபீல்டுலேயே வந்துடுதுங்க. இது வந்து நம்ம பேக் வந்து 50 கிலோ மூட்டையில் கொடுத்துட்ருக்குறோங்க. நம்ம இதை போட்டோம்னா வேறு அடிஷ்னலாக வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்கண்ணா. வேறு எது செலவில்லை, எந்த செலவும் வராதுங்க. எக்ஸ்ட்ரா இந்த போஷாக்கு தீவனம் கிழங்கு மத்தி அது இதுன்னு நிறைய பற்றி எதுவும் போட தேவையில்லைங்கண்ணா. இந்த 14 வெரைட்டிலேங்கண்ணா ஒரு மாட்டுக்கு இந்த அளவு இருந்தால் போதுமானதாக இருக்குங்கிறத வந்து சரியான அளவில் வந்து நம்ம மூட்டையில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறேங்க. சரி, ஓகே, இது கொடுக்குறோம். இது போக வேறு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாம்? ஆனால் நம்ம கம்பெனியில் வந்துங்கன்னா இது வந்து ஈல்டு அதிகமாக மில்க் ஈல்டுக்காக கொடுக்குறோங்கண்ணா. இதுலேயே வந்துட்டு ஹெல்த்துன்னு சொல்லி ப்ராடக்ட் இருக்குங்க. அது வந்து ருச்சி ஹெல்த்துங்க. அது வந்து முழுக்க சென மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு பாடி மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம அதை பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இப்போ ஆட்டு தீவனம் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம், கோட் ப்ளஸ்ன்னு சொல்லிங்கண்ணா. அது வந்து நம்மளுக்கு 24% ப்ரோட்டீனில் கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா. அது எப்படின்னாங்க, ஒரு கிலோ பாடி வெயிட்டுங்க, ஒரு கிலோவுக்கு வந்து 30 கிராம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வந்து 100 10 கிலோ இருக்குன்னா 300 கிராம் இந்த ரேஞ்சில் கொடுத்தோம்னா ஒரே மாதத்தில் 4 to 5 கிலோ வரையும் வெயிட் வந்து கெயின் ஆகுங்கண்ணா. கண்டிப்பாங்கண்ணா. நான் அப்படியே கேட்ட கேள்வி வந்து அது கிடையாது, இது கொடுத்தது போக வேறு என்ன தீவனங்கள் கொடுக்கலான்னு கேட்டேன். வேறு என்ன தீவனம்னாங்கன்னா நார்மலாக வரத்தட்டு கொடுப்பாங்க, தாராளமாக கொடுப்பாங்க, பசுந்தீவனம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன தீவனங்கள் கொடுக்கலாங்கிற? ஆனால் தாராளமாக நம்ம பச்சை தீவனம், வைக்கோல், நிறைய பேர் மக்காச்சோள தட்டை இதெல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஃபீட் கொடுத்துட்ருக்கலாம். அடிஷ்னலாக வந்து நம்ம இப்போ தீவனம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஃபீடை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது இது என்னென்னா, இந்த தீவனத்தை கூட நம்ம மற்ற நாள் இப்போ பெல்லட் வாங்கி போடுறோம், அது கூட அப்பயும் நம்ம என்ன பண்ணுறோம், புண்ணாக்கு போடுறோம், தவிடு போடுறோம், பொட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இதில் ஒரே தீவனம், இதுலேயே எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இதில் பார்த்தாலே அப்படியே கையில் எடுத்துக்காங்க. இதில் பார்த்தாலே மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, இது சோயா எல்லாமே இருக்குது. இது சும்மா கொஞ்சம் எடுத்து காமிக்கிறோம், இன்னும் நிறைய இருக்குது.
இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இதுக்குன்னு அடிஷ்னலாக போய் நம்ம என்ன டவுட் என்னன்னா, ஒரு சில தீவனங்கள் சாப்பிடும்போது வந்து பசுந்தீவனமெல்லாம் கொடுத்தோம்னா உடல் கழிச்சல் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் இல்லைங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட் வருமானு தான் கேட்குறேன். நம்மளது வந்து 100% வராதுங்கண்ணா. நம்மளது வந்து அதை கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பேக்கில் வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மாடு சாப்பிடும்போது ஒரு டைஜஸ்ட் பிரச்சனையோ அல்லது ஒரு கழிச்சல் பிரச்சனையோ ஏற்படுதுன்னு வைங்க. நம்ம பொருள் 100% கெமிக்கலே ஆட் பண்ணுறது இல்லைங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைக்கு எதுவுமே சான்ஸே கிடையாதுங்கண்ணா. சான்ஸே வாய்ப்பே வராதுங்க. நம்பி யூஸ் பண்ணலாங்க. நம்ம நிறைய பக்கம் இப்போ சப்ளை கொடுத்துட்ருக்குறோங்கண்ணா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவுக்கு நம்ம கம்பெனி வந்து டீலர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம வந்து டைரெக்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு டைரெக்ட் சப்ளை கூட கொடுக்கலாங்கண்ணா.